வெறும் ரூ. 2000 சம்பளம். சினிமாவுக்கு ஏன்டா வந்தோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க கனிகா. 5 ஸ்டார் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க நடிகை கனிகா. முதல் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இவங்க எதிரி, ஆட்டோகிராஃப் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அஜித் கூட வரலாறு படத்துல நடிச்சு தல அஜித்தோட ஜோடி போட்ட நடிகை அப்படின்னு பேர் எடுத்திருக்கக்கூடிய கனிகா, தன்னோட சினிமா வாழ்க்கை பத்தியும், முதல் சம்பளம் பத்தியும் குடுத்திருக்கக்கூடிய பழைய பேட்டி ஒண்ணு இப்போ இணையத்துல செம வைரல் ஆயிட்டு வருது. நடிப்பு மட்டும் இல்லாம ஜெனிலியா, சதா, ஸ்ரேயா மாதிரியான நடிகைகளுக்கு பின்னணி குரலும் கனிகா குடுத்திருக்காங்க. இவங்க 2008வது வருஷம் ஷியாம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு பையனும் இருக்காங்க. எதிர்நீச்சல் அப்படிங்கிற தொடர்ல கனிகா நடிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தன்னோட சினிமா பயணம் பத்தி பேசியிருக்காங்க. அதுல அஜித் எதையும் முகத்துக்கு நேரா சொல்லக்கூடிய மனிதர். ஒளிச்சு மறைச்சு அவர் எதையுமே இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. அவர் கூட வரலாறு படத்துல நடிச்சது நல்ல அனுபவமா இருந்துச்சு. அஜித் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் கூட நான் இதுவரைக்கும் நடிச்சதில்ல. அவர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சா உண்மையிலேயே சந்தோஷப்படுவேன் அப்படின்னும் சொன்னாங்க. தொடர்ந்து பேசின அவங்க, சினிமாவுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு பல தடவ நெனச்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு டான்ஸ் அவ்வளவா ஆட வராது. மலையாள படம் ஒண்ணுல எனக்கு சோபனா மாதிரி டான்ஸ் ஆடக்கூடிய கதாபாத்திரம் குடுக்கப்பட்டுருச்சு. அப்ப நான் ஏன்டா நடிக்க வந்தோம் அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டேன். அதுக்கு பின்னாடி நாட்கள் போக போக நல்லா டான்ஸ் ஆட கத்துக்கிட்டேன். தொடர்ந்து பேசின அவங்க, நான் முதல்ல வாங்குன சம்பளம் வெறும் ரூ. 2000 அப்படின்னும், அப்பதான் எல்&டில வேல பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. தன்னோட மகன் தீவிர மாதவன் ரசிகன் அப்படின்னும் அந்த பேட்டியில கனிகா சொல்லியிருக்காங்க.